ஆச்சரியமாக பேசிட்டு இருக்கேன். இந்த மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அரை மணி நேரத்துக்கு பேசுறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. ஸோ ஸ்ரீவத்சன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஸ்ரீவத்சன் அவர்களை பற்றி சொல்லணும்னா சிஏ பை ப்ரொஃபஷன், ட்ராமாட்டிஸ்ட் பை பேஷன், கோ-ஃபவுண்டர் ஆஃப் டமீஸ் ட்ராமா. 1998 கிரிதரன் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட சேர்ந்து டமீஸ் ட்ராமா வந்து தொடங்கியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸஸ், அவார்ட்ஸ், ரெகக்னிஷன்ஸ்னே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்டூடியோஸில் உங்களை வந்து வெல்கம் பண்ணுறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஸோ ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே போயிடலாம். எனக்குமே ட்ராமா அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது சும்மா ட்ராமா, தெருக்கூத்து இதெல்லாம் சும்மா பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்து இப்படி ஒரு விஷயத்த செய்யணும், நம்ம பேஷனுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் டைம் ஒதுக்குனீங்க? டமீஸ் ட்ராமா தொடங்கிய கதை அண்ட் ஜேர்னி. நாங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு நாடகத்தை தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என்னை வந்து நிறைய நாடகத்துக்காக தான் அழைச்சிட்டு போயிருக்காரு. என்ன எங்கள் பிரதர்ஸ் எல்லாரையுமே நிறைய நாடகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அதனால நாடகத்து மேல இருக்கிற ஈடுபாடு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே. பல பேருடைய நாடகத்தை பார்த்து தான் நான் அதோடைய ரீச், அது நாடகம் மூலியமா சொல்லப்படுகிற விஷயங்கள் மக்களுக்கு இன்னும் கிட்டக்க போய் சேரும் அப்படின்றத தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை பத்தி படிச்ச போது, நாடகத்தை பத்தி படிச்ச போது, நம்ம விடுதலை இயக்கத்திலேருந்து எல்லாத்துலயுமே நாடகத்தோட பங்கு தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு உண்டான எஜுகேஷனோ எழுச்சியோ ஏற்படுத்தணும்னா நாடகம் இஸ் த பெட்டர் ஃபார்மேட், மிச்ச ஃபார்மேட்டை விட, அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். சோ எனக்கு நாடகத்து மேல அப்பையிலேருந்தே ஒரு ஈடுபாடு உண்டு. ஆனா எங்க அம்மா ஒண்ணு சொல்லிட்டாங்க, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ட்ரூப் ஆரம்பிக்கணும்னு. அதனால பல நாடகங்களை பார்த்தாலும் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் நினைக்கிறது சோ சார். சோ சாரோடைய நாடகங்கள், அவருடைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், பொலிட்டிக்கலா நான் சொல்லல, அவர் ஒரு கதை எழுதினார்னா அதுல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப, அது என்ன ரொம்ப மெய்சிலிருக்க வச்சது. அதை தவிர பாத்தீங்கன்னா மௌலி சாரோடைய நாடகங்கள், கிரேசி மோகன், இவங்க நாடகங்கள் என்ன ரொம்ப ஈர்த்ததுனால இதை எப்படியாவது இந்த ஃபார்மேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு. ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாடக ட்ரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொந்தமா ஆரம்பிச்சு சொந்தமா பண்ணணும் அப்படின்னு விளையாட்டா தான் ஆரம்பிச்சோம் 1998. ஆனா இந்த 26 வருஷம் கடந்து வருவோம்னு அன்னைக்கு நினைக்கல. இன்னும் எவ்வளவு தூரம் போவோம்னு இன்னைக்கு தெரியாது. ஆனா இந்த ஜேர்னி ரொம்ப நல்ல ஜேர்னி. சூப்பர் சார். நீங்க சொன்ன மாதிரி நம்மள இந்தியன்ஸ் ஆச்சு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் கிரிக்கெட் ஆடப்போம். அது எப்படி படிக்காம போறது? அம்மா அவ்வளவுதான், அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. சூப்பர் சார். இந்த 26 வருஷ பயணத்துல நிறைய கடந்து வந்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள், அதுக்கப்புறம் ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த 26 வருஷ பயணத்தை எங்களுக்காக 26 செகண்ட்ல பிரீஃபா சொல்லுங்க. முதல் பயணம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எங்க யாருக்குமே அன்னைக்கு நாங்க முதல் நாடகம் 18 பேர் சேர்ந்து பண்ணினோம். அந்த 18 பேரும் மேடைக்கு புதுசு. எங்களுக்கு நாடகம்னா என்னன்னு தெரியாது, பார்த்ததோட சரி. ஆனா இதுக்கு லைட் எப்படி, செட்ஸ் எப்படி, இதுக்கு உண்டான மியூசிக் எப்படி, எதுவுமே தெரியாமத்தான் நாங்க இந்த நாடக துறைக்குள்ள அப்படி கால் எடுத்து வச்சோம். அதனால எல்லாமே நாங்களே முட்டி மோதி தப்பு பண்ணி கத்துண்ட விஷயங்கள் தான் இங்க எங்களுக்கு ஜாஸ்தி. அதனால அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாடகமும் இன்னைக்கு நாங்க போடுறது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாடமா தான் நான் சொல்லுவேனே தவிர, அதுதான் எங்களை மோட்டிவேட்டும் பண்ணுது. இதை கத்துக்கலாம், இந்த ஆர்ட்டை இன்னி வரைக்கும் கத்துக்கிற மோட்ல தான் இருக்கோம். இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். சூப்பர் சார். சோ நீங்க எந்தெந்த ஊர்கள்ல இது வரைக்கும் நாடகங்கள் போட்டிருக்கீங்க? அதாவது நம்ம பாம்பே, கல்கட்டா, இந்த மாதிரி சென்னை, இது இந்தியாக்குள்ள இருக்கிற பல இடங்கள்ல போட்டிருக்கோம். வெளிநாடுகள்ல நாங்க தனியா போய் நாடகம் போட்டதில்லை. எங்களுடைய ஒரு நாடகம் 2 நாடகம் அமெரிக்கால எடுத்து போட்டிருக்காங்க, அங்க இருக்கிற ட்ரூப். வெளிநாடுல இப்பதான் முதல் முறையா துபாயில கால் எடுத்து வைக்கிறோம். அதுவும் இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி எங்களுடைய ஒரு டிராமாவை இங்க இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு இனாகிரேட் பண்ண போறோம். சிறப்பு சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வெல்கம். நாங்களும் அதை பார்த்து ரசிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது கான்ட் வெயிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஒரு ட்ராமானா கண்டிப்பாக சார், ஏன்னா நானுமே காலேஜில் வந்து பண்ணும்போது அதாவது சும்மா ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறீங்கன்றப்போ அந்த ரிஹர்சல் பண்ணுறது, அந்த டீமை வந்து ஒன்றா சேர்த்து வர வைக்கிறது, அதுக்கான காஸ்டியூம்ஸு, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன்.
ஒவ்வொரு டிராமாக்கும் நீங்க அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ரிஹர்சல் பண்ணுவீங்க? எப்படி டைம் மேனேஜ் பண்ணி உங்க ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு உங்க மொத்த டீம் எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றீங்க சார்? நாடகம்ன்றது ரிஹர்சலை பொறுத்து தான் அந்த நாடகத்தோட சக்சஸே இருக்கு. குறைஞ்சது ஒரு 20-25 ரிஹர்சல் பண்ணினா தான் ஸ்டேஜுக்குள்ள நுழையறதுக்கே முடியும். ஆனா இது பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். எல்லாரையும் ஊர் கூடி இழுக்க வேண்டிய தேர் தான் இந்த நாடகம்ன்றது. ஆனா நல்ல மக்கள் என்னோட சேர்ந்து அமைஞ்சாங்க. அதுதான் நான் கடவுள் அருள்னு சொல்லுவேன். எல்லாருமே ஈக்குவலன்ட் பேஷன். நான் யாரையும் போய் நீ வந்தே ஆகணும்னு சொல்ல வேணாம். அவங்களே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துன்னு பண்ற அளவுக்கு தான் இருக்காங்க. இதுல என்னுடைய பிரதர், அவர் ஸ்ரீதர்னு, அவர் ஒரு பெரிய ரீச் இந்த டிராமா மூலியமா ஏற்படுத்துறவர். இன்னைக்கு தமிழ் நாடகத்துல டாப் ஆர்டிஸ்ட்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி அவரும் மோட்டிவேட் பண்ணி, எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குரூப் அமைஞ்சது. எல்லாருமே தானா சேர்ந்தவங்க தான். இதுல இருந்து நீ வலுக்கட்டாயமா நாங்க யாரையும் போய் கூப்பிடுறதே இல்லை. அவங்களா வராங்க. அவங்களால முடியலனாலும் ஓப்பனா சொல்லிடுவாங்க, என்னால இந்த 6 மாசம் என்ன விட்டுடுங்க, என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. அதனால அந்த ஒரு இன்னி வரைக்கும் ஆர்டிஸ்ட் கஷ்டம்னு நாங்க பெருசா பட்டதே இல்லை. அது வந்தது. அதே மாதிரி இந்த காஸ்டியூம் நாங்க போடுறதெல்லாம் சோசியல் நாடகம் தான். அதனால நார்மல் காஸ்டியூம், நேச்சுரல் காஸ்டியூம்ஸ் தான் ஜாஸ்தியே தவிர காஸ்டியூமுக்காக தனியா போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனா ரிஹர்சலை கோஆர்டினேட் பண்றது தான் இங்க பெரிய விஷயம். ஏன்னா ரிஹர்சல் இல்லாம நாடக ஸ்டேஜ்க்கே போக முடியாது. அதுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டைமிங், டிராபிக் ரெண்டுமே ரொம்ப டிஃபரெண்ட். எவ்வளவுதான் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு ஊர் இப்ப சென்னைக்குள்ளேயே வர்றதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. துபாய்லேன்னு வந்துடலாம், சென்னையிலேன்னு வரதான் கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவங்க வர்றதுக்கு நாங்க அதுக்கு உண்டான டைமை நாங்க கொடுத்துதான் ஆகணும். அவங்கள புரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஒரு சில நாள் அவங்களால வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வர முடியாம போகும். அந்த மாதிரி இப்பெல்லாம் பிராக்டிஸ் போதே அதெல்லாம் இன்பில்ட்டா இருக்கு. சிறப்பு சார், சூப்பர். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு 2 பாட்டு முடிச்சுட்டு கண்டினியூ. மகிழ்ச்சி. தமிஸ் டிராமாவுடைய கோஃபவுண்டர் ஸ்ரீவத்சன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க மசாலா கஃபே நிகழ்ச்சியில. சார், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்தரா எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு டிராமா இத்தனை வருஷமா 26 வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள், ஃபீட்டு, மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க 8 நாளைக்கு தொடர்ந்து 8 டிராமா போட்ட விஷயங்களாகட்டும், இல்ல அண்ட் வினோதய சித்தம் திரைப்படமா வந்துச்சு, அதுக்கான கதை, அதை ஒரு டிராமாவை வெளியிட்டது உங்க டீம் தான். ஸோ இதை பத்திலாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்களேன். நாங்க வருஷமே இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி 10 நாட்கள் போட்டிருக்கோம், 12 நாட்கள் போட்டிருக்கோம். ஆனா ரீசெண்டா போட்ட டிசம்பர் ஃபெஸ்டிவல், அதாவது 2024 எண்டுல போட்ட டிசம்பர் 8 நாட்கள் 8 நாடகங்கள் ரொம்ப பெரிய சக்சஸ் எங்களுக்கு கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆர்டிஸ்டோட கோஆபரேஷன் தான். அது மஸ்கட்ல இருந்து இருந்த போது கூட, மஸ்கட்லேயும் சென்னை நாடகத்துக்காக வருவாங்க. இப்போ அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து இங்க வருவாங்க நாடகம் பண்றதுக்கு. பிரசன்னா அவர் ஹைதராபாத்ல இருக்கார். அவர் நாடகத்துக்காகவே சென்னைக்கு வருவாரு. ஆனா பூ திருமலை, காஞ்சனான் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா நாடகம்னா ரிஹர்சல் பண்ணிட்டு திருப்பி சிங்கப்பூர்ல வேலை இருக்குன்னு சிங்கப்பூருக்கு போயிட்டு திருப்பி நாடகம் பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வினோதிய சித்தம் பொறுத்த வரைக்கும், வினோதிய சித்தம் நாடகத்தை பாலச்சந்தர் சார் முதல்ல பார்த்தாரு. கேபி சார் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு நாடகம். அடிக்கடி என்கிட்ட பேசுவார் அந்த நாடகத்தை பத்தி. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சாரை கூப்பிட்டு பார்க்க சொன்னார், இந்த நாடகத்தை பாருங்க. 2 முறை தொடர்ந்து சமுத்திரக்கனி சார் அந்த நாடகத்தை 2004ல பார்த்தார். அப்ப முடிஞ்ச உடனே அவர் என்கிட்ட சொன்னார், இந்த நாடகத்தை நான் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. 17 வருஷம் அந்த ஸ்கிரிப்ட் அவர் மைண்ட்லயே கேரி பண்ணார். எப்பெல்லாம் அக்கேஷன் கிடைக்குதோ அப்பெல்லாம் யார்ட்டையும் அந்த ஸ்கிரிப்ட சொல்லினே இருந்தார். ஆனா அவருக்கு கரெக்டான டைம் அமையல. ஒரு பர்டிகுலர் டைம்ல அவர் அந்த ஸ்கிரிப்ட சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்ட்ட பர்மிஷனும் வாங்கிட்டு, அந்த சேனல்ல பர்மிஷனும் வாங்கிட்டு, அவர் எங்கிட்ட கேட்கவே வேணாம். ஏன்னா அவர் முதல் ஷோ பார்த்த உடனே எங்கிட்ட சொல்லிட்டார், இதை நான் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறேன்னு. ஆனா ப்ராப்பரா பண்ணி அவருக்கு தான் இந்த ஹோல் கிரெடிட், இந்த மூவியா மாத்தின கிரெடிட் சமுத்திரக்கனி சாருக்கு தான் சேரும் அப்படின்றது தான் உண்மை. எங்களுக்கு அடுத்தது எனக்கு பர்சனலாவும் டம்மிஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பூஸ்டே கேபி சாரோட ஒர்க் பண்ணது. கேபி சார் தான் எனக்கு தெரிஞ்சு
நாடகத்துல ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து நாடகத்திலேயே முடிச்சார். நாடகம், சினிமா, பிளாக் அண்ட் ஒயிட் காலம், கலர் சினிமா, டிவி, தூர்தர்ஷன், பிரைவேட் சேனல்ஸ், அப்படி போயிட்டு திருப்பி வந்து நாடகம் போடணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அப்ப வந்து நிறைய பேர் அவர்கிட்ட நாடகம் போடுன உடனே இவன் எழுதினா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாரு. நீ எழுதினா நான் நாடகம் போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்காக நான் பௌர்ணமி அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினேன். அதை அவர் மேடையில போட்டார். அவரோட எனக்கு ரொம்ப பெரிய அசோசியேஷன். அவரோட அசோசியேஷன்ல நாடகத்தை பத்தி கத்துண்ட விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு என்னைக்குமே நாடகம் மேல ஒரு பெரிய பேஷன். அதனால்தான் நாடகத்தை சேர்ந்த பல பேரை, மௌலி ஆகட்டும், விசு ஆகட்டும், கிரேசி மோகன் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே மூவி சான்சஸ் அந்த மாதிரி மாறினதுக்கு கேபி சார் தான் பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தார். வெரி கிரேட் மேன். வெரி நைஸ் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்திருக்குன்றதை உணர முடியுது. அண்ட் இப்போ வரக்கூடிய சனிக்கிழமை முதல் முறையா அமீரகத்துல மக்களுக்காக நீங்க வந்து டம்மிஸ் டிராமா வழங்க இருக்கீங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? அண்ட் நீங்களே ஒரு பர்சனல் இன்வைட் மக்களுக்கு. வருகிற சனிக்கிழமை, அதாவது 1ஆம் தேதி ஈவினிங், எங்களுடைய கிளையண்ட் பார்க்கும் படலம்ன்ற ஒரு நாடகம், ஒரு குறு நாடகம். இது குறுனா ரொம்ப சின்னது இல்ல, ஒரு ½ an hour. ஆனா நாங்க குறு நாடகம்னு சொல்றது ஒரு சிங்கிள் லைட் ஆன் சிங்கிள் லைட் ஆஃப், அதுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இன்னைக்கு கார்ப்பரேட் வேர்ல்டுல நடக்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய சோசியல் லைஃபோட லிங்க் பண்ற ஒரு சின்ன நாடகம், ஒரு சின்ன முயற்சி. இதை எழுதினது பிரசன்னா ஸ்ரீதரன். இங்க இருக்கிற அமீரக மக்கள், ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் இந்த நாடகத்தை போடலான்னு சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். அவங்க என்னையே டைரக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற டேலண்ட்ஸ் பிரில்லியன்ட் டேலண்ட்ஸ். நான் இவங்களோட கடந்த 2 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மிகச்சிறந்த டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய எந்தூசியாசம் இருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட இது டம்மிஸ் துபாய் சாப்டர் அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு அவங்க என்னோட ரொம்ப அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த நாடகம் தான் இங்க போட போறோம். ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் சிரிக்கலாம். ரொம்ப குவாலிட்டேட்டிவ் காமெடியாவும் இருக்கும் அப்படின்றத நான் அஷ்யூர் பண்றேன். ஆனா ஒரு சில இடத்துல அவங்களால அசோசியேட் பண்ணிக்க முடியும் தங்களுடைய கார்ப்பரேட் லைஃபோடையோ தங்களுடைய பர்சனல் லைஃபோடையோ. அந்த அளவுக்கு இந்த நாடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முத்தமிழ் கொண்டாட்டம் அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேரே முத்தமிழ் கொண்டாட்டம். இயல், இசை, நாடகம் 3மே நடக்குது. இங்க இருக்கிற நாடக தயாரிப்பாளர்களும் பொன்மாலை பொழுதும் சேர்ந்து இதை வழங்குறாங்க. சோ நான் இங்க இருக்கிற நம்மளுடைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றதெல்லாம், வாங்க நாடகத்தையும் கொண்டாடுவோம், முத்தமிழையும் கொண்டாடுவோம். இது ஒரு நல்ல அகேஷன். ஒரு நல்ல நாடகம் பார்த்த திருப்தியோட நீங்க அன்னைக்கு போவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பல டம்மிஸ் டிராமாஸையும் அண்ட் பல நாடகங்களையும் கூட நீங்க ரொம்ப ஊக்குவிப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நாடகம் நம்மளுடைய கல்ச்சரோட ரொம்ப இன்டர்லிங்க்டு. அதனால மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. மற்றற்ற மகிழ்ச்சி சார். நான் வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குற மக்களே, எப்படி நீங்கள் வரலாம், எப்படி நாடகங்களை பார்க்கலாம், எங்கள் டிக்கெட் வாங்கலாம், எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஸ்டூடியோக்கு இவ்வளோ தூரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் வீட்டுக்கு போக போகிறேன். அண்ட் மறுபடியும் விரைவில் நம்ம சந்திப்போம். நன்றி. அண்ட் காண்ட் வெயிட். எஸ், மோர் டு கம் டு துபாய். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுவோம். ஒரு 90s பாட்டு வருது. 89.4 தமிழ் FM. ஸ்டே டியூன்.